பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 8-9 வசனங்கள். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மெக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். உங்களுக்கு ஊழியம் செய்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள மக்களிடம் இந்த நிருபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள மக்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக மற்ற சபைகள்கிட்ட போய் அங்கே போய் சம்பளத்துக்கு அவர் வேலை செய்து அந்த காசில் இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களை அந்த தேவைகளை அவர் சந்தித்தார். ஊழியத்துக்கு தேவையானதை அவர் நிறைவேற்றினார். பாருங்கள், நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை என்று சொல்கிறார். அந்த கொரிந்து திருச்சபை மக்களிடம் எனக்கு இது குறை இருக்குது, எனக்கு இது நீடட் இருக்குது, இது பண்ணுங்க அப்படின்னு யாருக்கிட்டே அவர் உதவின்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. மற்ற யாரையும் வருத்தப்படுத்தவில்லைன்னு சொல்கிறார். மெக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். பாருங்கள், இது எப்படி வந்தது? மெக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் தேவன் பார்த்துட்ருக்கார். நம்மளோட ஊழியத்தில் உண்மையாக நேர்மையாக நம்ம உண்மையாக இருக்கிறத ஆண்டவர் பார்ப்பார். அப்போ அந்த நேர்மையாக நம்ம உண்மையாக இருக்கும்போது அதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். பாருங்கள், அந்த மெக்கதோனியாவிலிருந்து உதவி வருது. அந்த சகோதரர் மூலமாக இவருக்கு என்னென்ன குறைவு தேவைகள் இருக்கோ எல்லாமே அவங்க மூலமாக ஆண்டவர் நிறைவாக்கி தருகிறார். ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு வாழ்க்கையில் அது ஊழிய பாதையில் மட்டுமல்ல, நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலும் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்களோடு நாம் இருக்கும்போது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகமில்லாதவர்கள் இன்னும் வேலை ஸ்தலத்திலே இப்படி நாம் பல விதத்திலே பல சந்தர்ப்பத்திலே நமக்கு நிறைய தேவைகள் தேவைப்படும். நம்ம மனுஷன்ட்ட உதவின்னு போய் நிற்காதபடி அதை நம்பி நமக்குன்னு கொடுக்கப்பட்ட நம்பி இருக்கிறவர்கள் நம்மளோடு பழகிறவர்களோடு எந்த உதவியும் வாங்கக்கூடாது, நம்ம யாருக்கு பாரமாக இருக்கக்கூடாது, நம்ம அதில் பர்ஃபெக்டாக ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். அப்போ பாருங்கள், எங்கேருந்தோ நமக்கு உதவி வரும். யார் மூலமாக? ஏஞ்சல் மாதிரி ஆட்களை ஆண்டவர் அனுப்புவார். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து திருச்சபை மக்களிடம் எந்த ஒரு அவங்களுக்கு பாரத்தை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அவங்ககிட்ட எந்த ஒரு தேவைக்கும் நம்ம அவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வைராக்கியமாக இருந்தார். மற்ற சபைகள்கிட்ட போய் அவங்களுக்கு, அதாவது இந்த கொரிந்து திருச்சபையில் மக்களுக்கு தேவைகளை சந்திக்கணுங்கிறதுக்காக மற்ற திருச்சபை போய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சு அந்த காசை வச்சு தான் அவர் இந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள இடத்துல அங்கே உள்ளவர்களுக்கு ஊழியத்துக்கு தேவையான தேவைகளை அவர் அதை வழிமுறையாக பண்ணி கொண்டு வருகிறார். கஷ்டம் உதவினாலும் அது அந்த மக்களிடம் எதுவுமே கேட்கல. அப்போ அந்த ஊழியத்தில் ஒரு வாஞ்சை தாகம், அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அதை ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்கள், மெக்கதோனியாவிலேருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் என்று அவர் சாட்சி சொல்கிறார். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். எவ்வளோ தீர்மானமாக சொல்கிறார் பாருங்க. எவ்விதத்திலையும், எந்த சூழ்நிலும், எவ்வளோ நெருக்கமோ, பாடுகளோ, உபத்திரமோ, எவ்வளோ குறைவோ, தரித்திரமோ என்ன வந்தாலும் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு, அந்த கொரிந்து திருச்சபை விசுவாசிகள் யாருக்கும் பாரமாக இராதபடிக்கு நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்கிறார். இனிமேலும் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். பாருங்கள், அவரோட தேவைக்கு யார் மூலமாவது உதவி வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு கேட்டை அடைச்சா இன்னொரு கேட்டை திறக்கிற தேவன். ஆமேன். ஒரு வழி அடைத்தால் 7 வழிகளை திறக்கிற தேவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட
வைராக்கியத்தோடு இருக்கிறோமா? மனிதர்கிட்ட உதவின்னு போய் நிற்கிறோமா? எனக்கு இவங்க உதவி செஞ்சால் போதும், இவங்க எனக்கு எதாவது செய்ய மாட்டாங்களா, இவங்க என் தேவைகளை சந்திக்க மாட்டாங்களா? நம்ம மனிதர்கிட்ட போய் தன்னோட கஷ்டத்தை, நம்மளுடைய தேவைகள் நீண்டுட்டு இருக்குன்னு போய் யார்ட்டையும் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு கர்த்தர். நான் வைராக்கியமாக வாஞ்சியாக நான் தேவன் கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் மற்றபடி நான் ஏற்றுக்கொள்வதில்லை இன்னும் வைராக்கியமாக இருக்கும்போது அது யார் மூலமாக உதவி வரும்? ஆமேன். நாம் இந்த சிந்தையோடு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய நம்மளுக்கு தேவைகள் இருக்கும்போது நாம் மனிதர்கிட்ட வாய் விட்டு கேட்குறோமா? இது கேட்காமலே உதவி வந்திருக்கு. ஆமேன். மக்கதோனியாவிலேருந்து வந்த சகோதரர் அவங்ககிட்ட போய் எதுவுமே பவுல் கேட்கல. எனக்கு ஊழியத்தில் தேவைகள் இருக்குது, எனக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்குது, நீங்கள் ஏதாவது உதவி செய்ய மாட்டீங்களா? கேட்கல. கேட்காமலே உதவி வரும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பேத்துக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது என்றால் நீங்கள் இந்த கமெண்டில் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தணும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் எந்த விதத்துலையாவது கேட்காம உதவி வந்திருக்கும். அறிமுகம் இல்லாதவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யார் மூலமோ நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அநேக தரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இருந்திருக்கு. எத்தனையோ தடவை நம்ம நினச்சிருக்க மாட்டோம். நம்ம வேறு யாருக்கும் உதவி செஞ்சுருப்போம், ஆனால் நமக்கு உதவி வேறு யார் மூலமாக தான் வரும். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம் இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறாரே. நம் நன்றி இருதயத்தோடு இந்த ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நான் மனிதர்கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன். ஆண்டவரே நான் உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன், உம்மிடம்தான் எனக்கு ஆசீர்வாதம் வரணும். அப்பா நீ என்னை எந்த விதத்துலையும் நீங்கள் நடத்துவீங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிச்சாதான் நான் உண்மை பின்பற்றுவேன். ஆண்டவரே நான் என்ன நடந்தாலும் ஆண்டவரே நான் உண்மை தான் பின்பற்றுவேன். ஆண்டவரே நீங்கள் எல்லாமே என் தேவைகளை சந்திப்பீங்க, பார்த்துக்கொள்வீங்க. ஆண்டவரே இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, நன்றி இதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே, இந்த வேத வசனத்தின் மூலம் அப்பா எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற நன்றி தகப்பனே. அப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னபடி ஆண்டவரே அப்பா அவருடைய வாழ்க்கையில் நடந்தபடி எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களே அப்பா நாங்கள் எதிர்பார்க்காத நபர் மூலமாக எங்களுக்கு அநேக உதவிகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்கப்பா. பரலோகத்திலிருந்து ஏஞ்சல்ஸ் அனுப்பி செய்ய வச்சுருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த 2026 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதமாகிய 8வது மாதத்தின் 16ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா இந்த ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை காண கிருபை தந்தீர், ஜீவன் தந்தீர், பலன் தந்தீர், சுகம் தந்தீர். நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உடைய புதிய கிருபைனாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை இந்த பூமியில் உருவாக்கின நீர் எங்களை வெட்கப்படுத்த விட மாட்டீர், எங்களை குறைபட விட மாட்டீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எதை செய்கிறோமோ எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே. நாங்கள் நல்லது செய்தால் நல்லதை அறுப்போம் ஆண்டவரே. எத்தனை பேத்துக்கு நாங்கள் ஆண்டவரே நெருக்கடி நேரத்தில் உதவி செய்தபோது அந்த உதவியை பெற்றுக்கொண்டிருந்து திரும்பவும் உதவி எங்களுக்கு வராது. ஆனால் வேறு யார் மூலமோ எங்களுக்கு தேவைங்கும் போது அந்த டைம் உதவி வரும். அந்த வேறு யார் மூலமாக வருகிற உதவிங்கிறது எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவெல்லாம் நிறைவாக்கினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னபடி எங்களுக்கும் யாரையுமே எதிர்பார்க்கல, யார் மூலமோ எங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுது, உதவிகள் கிடைக்கிறது. இது பரலோகத்திலிருந்து நீங்கள் அனுப்புகிறீங்கப்பா, ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறீங்கப்பா. எங்கள் மீது இவ்வளோ அன்பு ஆண்டவரே, அக்கறையும் ஆண்டவரே, இவ்வளோ ஒரு ஆண்டவரே எங்களை கேர் பண்ணி நீங்கள் நடத்துகிறீங்க ஏசப்பா. நன்றி தகப்பனே. உங்களுடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எந்த தீங்கு அணுகாதபடி அப்பா ஆபத்து காலத்தை என் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்ற வசனப்படி ஆண்டவரே எவ்வளோ ஆபத்தோ நிந்தைகளோ நெருக்கங்களோ எது வந்தாலும் உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம்.
நீங்கள் அனுமதிக்காமல் எதுவுமே எங்கள் வாழ்க்கை நடக்காது ஆண்டவரே. எல்லாவற்றிற்காகவும் உமக்கு கனத்தை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம். ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் ஆண்டவரே விடுதலை தருகிற தேவன், ஜெயம் தருகிற தேவன். நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்கணும் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக எங்களை வச்சுருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. இந்த ஒரு புதிய நாளைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய கரம் கூட வந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட்டு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.